ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு கூட இந்த நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக சகோதர சகோதரிகளாக நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய மகா பெரிய கிருபை நிமித்தமாக அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அதற்காகவும் அவருடைய குமாரமாக நம் நடிகளை எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைய நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பு ஏற்பாடுகளின் துணை கதாபாத்திரம் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகள் நாம் தியானிக்கலாம். இந்த பாடம் ஒரு வித்தியாசமான ஒரு பாடமாக தான் இருக்கும். கடந்த ஒரு 2-3 பாடங்களாக நம்ம ஆராய்ச்சிக்குரிய பாடங்களும் அறிவியல் குறித்தான அந்த பாடல்களும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடம் எப்படியாக இருக்கும்னு நாம் பார்க்கும்போது முற்றிலும் அதற்கு வேறுபட்ட ஒரு பாடமாக, குணலட்சண பாடங்கள்னும் சொல்ல முடியாது, நிழலும் பொருளும் பாடம்னு நம்மளால் இதை சொல்ல முடியாது. ஒரு 75% அந்த இடத்துல நிழலும் பொருளும் மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாடத்தை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த பாடத்தினுடைய சாராம்சம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம தலைப்பை நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். திருப்பி நம்ம அதை உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் கேட்குறோம். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏற்பாடுகளின் துணை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்பாடுகளின் துணை கதாபாத்திரம்னா என்ன? சரி, ஓகே. சகோதரி சொன்ன மாதிரி ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்பாடுகளின் துணை கதாபாத்திரம்னா பாடம் கொஞ்சம் சின்ன பாடம்னே நம்ம வச்சுக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம், அதனால நம்ம பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏற்பாடுகளின் துணை கதாபாத்திரம்னா நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? சரி, பிக்சர்ஸ்ல பாருங்க, உங்களுக்கே தெரியும். டைட்டில்லையே பாருங்க, ஏற்பாடுகள் துணை கதாபாத்திரம்னு சொல்லி ஒரு 4 பிக்சர்ஸ் அந்த இடத்துல போட்டிருக்குது. ஆனா அந்த 4 பிக்சர்ஸையும் நம்ம பார்க்க போறது இல்லை. ஒரு சஜஷனுக்கோசம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பிக்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்பாடுகளின் கதாபாத்திரம் யார்? ஏற்பாடுகள்னு பார்த்தோம் இல்லைங்களா, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுன்னு சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாடினுடைய கதாநாயகன் யாரு? பழைய ஏற்பாடு. சரி, புதிய ஏற்பாட்டின் கதாநாயகன் யார்? அப்ப பழைய ஏற்பாட்டுல ரெண்டுமே அவர் தான். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கதாநாயகன் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா அங்க நம்ம காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா கதாநாயகனாக அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம். இப்போ ஒரு கதாநாயகன், அதாவது புரோட்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதற்கு எதிர்வினையாக இருக்கக்கூடிய யார் இருப்பா? ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னும் போது இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய ஆன்டகனிஸ்ட் யாரு? அதாவது தெளிவா சொல்லணும்னா எதிர் கேரக்டர், சரி வில்லன்னே வச்சுக்கலாம், விடுங்க. பழைய ஏற்பாட்டுல வில்லன் சொல்லி யாரை நம்ம சொல்லலாம்? புதிய ஏற்பாட்டுல ரெண்டுலையுமே யார் தான்? சரி பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கதாநாயகன், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் தான். அதுல ஆன்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சாத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சரி, லூசிஃபர்னு சொல்லி வச்சுக்கலாம், ஏன் சாத்தான்னு சொல்லுவோம். லூசிஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது அதே லூசிஃபர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்ப கதாநாயகன் வில்லன் அப்படின்றது நம்ம யாருன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். துணை கதாநாயகன்னா, துணை கதாபாத்திரம்னா, சரி நீங்க ஆரம்ப காலகட்டங்களில் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பழைய நினைவுகள்லாம் ரீக்ரியேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னா யாருன்னு சொல்லி சொல்லலாம். சரி, சகோதரி அவங்க கூட இருந்து பண்றவங்க தான் துணை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. துணை கதாபாத்திரங்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்க? ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்திலாம் படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, எல்லாரும் பார்த்துருப்போம், பார்க்கலன்னா சொல்ல முடியாது. அப்ப படத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா
மோஸ்ட்லி கதாநாயகனுக்கு தான் அதிகப்படியான அந்த ஹைலைட் என்ன இருக்கும்னா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து துணை கதாபாத்திரங்களுக்கு படத்துல வந்து அதிகப்படியான அந்த இது இருக்குமா, முக்கியத்துவம் இருக்குமா? இருக்காது. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறோம், துணை கதாபாத்திரங்கள் தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கதாபாத்திரங்களுக்கு உண்டான அந்த காரியத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி காட்டக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கான்செப்ட் என்னமோ சிம்பிளான கான்செப்ட் தான், ஆனா வந்து ஒரு புதுசான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். சோ பாருங்க, அப்ப துணை கதாபாத்திரங்கள் அப்படின்னா சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சப்போர்ட்டிங் ரோல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கதாநாயகனை ஹைலைட் பண்றதுக்கோசரம் அந்த இடத்துல அவர்களுடைய அந்த காரியம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணிக்கிட்டே காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் துணை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். டைட்டில் என்ன? ஏற்பாடுகளின் துணை கதாபாத்திரம். அப்ப யார் அந்த ஏற்பாடுகளின் துணை கதாபாத்திரம்? நான் 75% ஆன்சரே சொல்லிட்டேன். இப்ப புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு 2 இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு ஏற்பாட்டுக்கும் ஒரு புரோட்டகனிஸ்ட் இருக்காரு. அது ரெண்டுமே ஒருத்தர் தான், வேற வேற சூழ்நிலையில காணப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு புரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப ரெண்டுத்துக்கும் துணை கதாபாத்திரங்கள் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய துணை கதாபாத்திரமா நம்ம யாரை எடுத்துக்கொள்ளலாம்? முற்பிதாக்கள். சரி, ஓகே. செப்பரேட்டா, ஏன்னா துணை கதாபாத்திரங்கள்னு நம்ம வைக்கல, துணை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். பழைய ஏற்பாட்டினுடைய மெமரியை ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல இருந்து தேவன் யார் யார்கிட்டலாம் பேசியிருக்காருன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாம், அப்புறம் யார் யார சொல்லலாம்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், அப்புறம் தாவீது. இவங்க எல்லாமே வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரங்களா காணப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனா பாருங்க, இந்த ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டுக்கும் காரணகர்த்தாவாக ஒரு மனிதர் காணப்படுறார். அவர் யார்? ஆபிரகாமா? ஆதாமுடைய கேரக்டர் வந்து இதோடய முடிஞ்சு போயிடுச்சு. சொல்லுங்க புத. எப்படி? மோசே தான் ஆன்சர் வந்து கரெக்ட். துணை கதாபாத்திரம், பழைய ஏற்பாட்டினுடைய துணை கதாபாத்திரம் மோசே தான். எப்படி? பாருங்க, அதை நம்ம எப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து, இந்த துணை கதாபாத்திரத்துக்கே உரித்தான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா? அந்த கதாநாயகனுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த துணையான வேலையை அவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னு போது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப துணை கதாபாத்திரம் மோசே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் என்ன பண்றாரு? ஒரு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்க, ஒரு சப்போர்ட்டிங்கே எல்லா சூழ்நிலைகளும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்காருன்னு போது செய்யக்கூடியவராக காணப்படுறாரு. அதை எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா நியாயப்பிரமாணம் யார் இடத்துல கொடுக்கப்பட்டுச்சு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கோசரம் வந்தவர் தான் யாரு? பாருங்க, அப்ப இவருக்கோசரம் தான், இவர் அந்த இடத்துல கொண்டு வந்த அந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கோசரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மனுக்குலத்துல பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டினுடைய சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்றத விட பழைய ஏற்பாடே அந்த இடத்துல வந்து இவரின் மூலியமாக அங்க நகருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலுக்காக தானே ஒட்டுமொத்த புத்தகமும் பழைய ஏற்பாடுல நம்ம என்ன பண்றோம், பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாகவும் தேவனால் விரும்பப்பட்ட ஒரு நபராகவும் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல துணை கதாபாத்திரமாக நம்ம எடுத்துக்கொள்வது யாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது மோசே அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்ப மோசே அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, மோசே யாருக்கு நிழலாக காணப்படுறார்? ஆப்வியஸ்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிழலாக காணப்படுறார். இப்ப மோசேயை குறித்து நம்ம என்னதான் பார்க்கிறது? மோசேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புரோட்டோடைப்பாக நம்ம அநேக சூழ்நிலைகள்ல அநேக பாடங்கள்ல பேசிக் கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், கேட்டுட்டு வந்திருக்கோம். இப்ப மோசேவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் வச்சு பாடத்தை கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம என்ன இதுல புதுசா பார்க்க போறோம்? ஏன்னா மோசேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழல்னு நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணிருச்சு, தெரிஞ்சிருச்சு.
இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம திருப்பி பேசுறதுல அந்த இடத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நமக்கு பிரயோஜனம் ஆகும்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த பாடத்தை நகர்த்தி கொண்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம மோசேவை அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக நம்ம பார்க்க போகிறது இல்லை. நம்ம யாருக்கு நிழலாக பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப பழைய ஏற்பாட்டினுடைய துணை கதாபாத்திரம் அந்த இடத்துல மோசே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது பழைய ஏற்பாட்டுக்கு பொருந்தது. புதிய ஏற்பாட்டின் துணை கதாபாத்திரம் யாரு? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. யோவான். சரி, அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கெல்லாம் துணை கதாபாத்திரம் பொருந்தவே பொருந்தாதா? 12 பேரும் தானே அப்போஸ்தலர் வழியை செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருக்கும் முன்னாடி அந்த இடத்துல ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ அடையாளம் காட்டுறாரு. அவர் துணை கதாபாத்திரமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாமா? ஆனா பாருங்க, அந்த ஏற்பாடின் முழுவதுமாக அவர்களுடைய தாக்கம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இருக்க ஆகணும். அப்பதான் அவங்கள நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம், துணை கதாபாத்திரம்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் முழுசுமாக மோசேயினுடைய தாக்கம் என்ன இருக்குதுங்க, இருக்குது. அப்படி இருக்கும் போது புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக முழுவதுமாக ஒருத்தருடைய தாக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆப்வியஸ்லி அப்போஸ்தலனாகிய பவுலை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மோசேயை பத்தி நமக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்குள்ள பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க. மோசேயை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்? சோ பாருங்க, மோசேயை பற்றி நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த பாடத்தை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இப்ப மோசேயினுடைய காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோட நம்ம என்ன பண்ணலாம் போது ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனா மோசேயினுடைய வாழ்க்கை அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா சரியா இருக்குமா? எல்லாருமே அமைதியாயிட்டீங்க. அது ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அன்பு சகோதரர் பேசினாரு. டெக்கலாக் அப்படின்னு சொல்லி 10 கட்டளைகளை அந்த இடத்துல என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது பேசினாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல அவருடைய காரியத்திற்கு உட்பட்டு கட்டளைகளாக அவர் என்ன பண்றாருன்னும் போது புதிய ஏற்பாட்டுக்கு தகுந்தாற்போல அவர் பேசக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது அவர்களுடைய உபதேசங்களை அந்த இடத்துல வெளிக்கொண்டு வரக்கூடியதாக காணப்படுது. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையையும் மோசேயினுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஏன்னா மோசேயினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்மளால என்ன பண்ண முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆனா மோசேயினுடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா முடியாதான்றதுதான் கேள்வி. முடியுமா முடியாதுங்களா? முடியும்னா எப்படி முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நானும் யோசிச்சதே கிடையாது. நம்ம வேற ஒரு சப்ஜெக்டுக்கோசரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துக்கோசரம் நம்ம தேடும் போது இந்த பாடம் நம்ம கண்ணில் கிடைச்சது. ஆனா பாருங்க, இதை படிக்கும் போதே நமக்கு இதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி நமக்கு கிடைச்சது. சில விஷயங்கள் இந்த பாடத்துல நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களாக காணப்படலாம். ஆனா பாருங்க, ஒரு சில விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம கேட்டிராத விஷயங்களாக இந்த பாடத்துல இருந்த காரணத்தின் நிமித்தமாக இதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். சோ அப்படியாக நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே அநேக சூழ்நிலைகளை பேசிக் கிளாஸ்ல இருந்து கேட்ட விஷயங்கள் தான். ஆனா ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சகோதரர் ரசல் அவர்கள் நம்மளுக்கு இதுவரைக்கும் அந்த பாயிண்ட்ல நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி சில கருத்துக்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர்கள் இருவருடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது புரிய வைக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பாடத்தினுடைய காரியத்துல நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம இதை சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் மோசஸ் அண்ட் பால் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மோசேயினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இனி வரக்கூடிய காரியங்கள்ல நம்ம நகர்த்தக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியை தான் திரும்பி கேட்க போறேன். மோசேயினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சம்பவங்களை அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா முடியாதா? முடியாதா? முடியும்னா எப்படி முடியும்?
சரி, நான் அந்த இத வார்த்தையை கவனிங்க. சிமிலாரிட்டிஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம், அல்லது லைக்னஸ் அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? சிமிலாரிட்டிஸ்னா என்ன? சிமிலாரிட்டிஸ்னா ஒரே மாதிரியான இரண்டு காரியங்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் இருக்கா இல்லையான்றதுதான் கேள்வி. இருக்கா? இருக்குன்னா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேத்துக்கும் காமனான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் 15 விஷயங்கள் எடுத்திருக்கேன். அதுல உங்களால முடிந்த காரியங்களை சொல்லுங்க. ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க பிறப்புல இருந்து. சரி, நேரத்தை கடந்த வேணா நம்ம அடுத்த காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். சோ சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் மோசஸ் அண்ட் பால் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இவர்கள் இரண்டு பேரினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை ஒன்று ஒன்றாக நம்ம வந்து பார்க்கலாம். 15 இருக்கு, நம்ம 12 மட்டும் பார்க்கலாம், நேரம் பத்தாது. கடைசியில இருந்தா வாய்ப்பு இருந்தா நம்ம பார்க்கலாம். சோ அப்படியாக நம்ம பார்க்கும்போது முதலாவது சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர்கள் இரண்டு பேருமே பிறப்பில் இருந்தே தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். உண்மையா பொய்யா? இவர்கள் இரண்டு பேருமே பிறக்கும் போதே தேவனால என்ன பண்ணப்படுறாங்க, தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அதாவது கண்டு கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எப்படி? நான் ஆன்சர் சொல்லிட்டேன், எப்படின்றது நீங்க தான் சொல்லணும். மோசே பிறக்கும் போது எப்படி தேவனால் அந்த இடத்துல வந்து காப்பாற்றப்படுகிறார்னு யோசிச்சு பாருங்க. சோ முதலாவது மோசேயினுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உனக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். இதுல எப்படி தேவனுடைய காரியத்தை, அதாவது வந்து பிறக்கும் போதே தேவன் எப்படி இவரை வந்து சூஸ் பண்ணாருன்றதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இப்ப நம்ம பாஸ்ட வசனங்கள்ல எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? வசனத்தை கவனிங்க. முன்னாடி 7வது வசனம் போட்டு பாருங்க. அதாவது வந்து மிரியம் பார்வோனின் குமாரத்தி கிட்ட என்ன பண்றாங்கன்னும் போது, இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கோசரம் உங்களுக்கு நான் யாரை கூட்டு வரட்டுமா, ஒரு மேய்டு அந்த இடத்துல என்ன பண்ணட்டுமா, கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுல எப்படி தேவனுடைய அனாயிட்டிங் அந்த இடத்துல மோசே கிடைக்குதுன்ற நம்ம சொல்லலாம். ஒருவேளை மோசேயினுடைய ஆரம்ப காலம் பார்வோனுடைய குமாரத்துக்கிட்டே இருந்துருந்துச்சு அப்படின்னா அவருக்கு தேவன் மேல பற்றுதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குங்களா இல்லைங்களா? ஆனா பாருங்க, தேவனுடைய கிருபையால மோசே யாருக்கிட்டே திரும்பி போறாரு? அவருடைய சொந்த தாய்கிட்டே போறாரு. அவருடைய சொந்த தாய்கிட்டே போறதுக்கு என்ன காரணம்? தேவன் நினைச்சிருந்தாருன்னா யார்கிட்ட வேணாலும், எந்த லேடிஸ்ட வேணாலும் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், எந்த தாய்மார்கள்ட்ட வேணாலும் மோசையை ஒப்படைச்சிருக்கலாம். செப்பரேட்டா அந்த இடத்துல ஏன் யோகபேத்துக்கிட்ட மட்டும் அந்த இடத்துல வந்து மோசே போகணும்? ஏன்னா யோகபேத் எந்த ஸ்திரீ, எந்த ஊரினுடைய ஸ்திரீ? எபிரேய நாட்டு ஸ்திரீ. எபிரேய நாட்டு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது எபிரேயர்களுடைய உண்மை தேவன் தான் தேவன். அப்ப அவர்களுடைய தேவனை பற்றி தன்னுடைய பிள்ளை தன்கிட்ட இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அதே அந்த இடத்துல வந்து பார்வோனுடைய குமாரத்திட்ட இருந்தா அவர் யாரை பற்றி தெரிந்து கொண்டிருப்பார்? பார்வோனை பற்றி தான் அந்த இடத்துல தெரிந்து கொண்டிருப்பார். ஆனா பாருங்க, தேவனுடைய கிருபை அந்த இடத்துல இருந்த காரணத்து நிமித்தமாக, தேவன் அந்த இடத்துல அவருடைய அழைப்பு ஆரம்பத்திலே மோசேக்கு கொடுத்த காரணத்து நிமித்தமாக தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவு மோசேக்கு தன்னுடைய தாயின் மூலியமாக திரும்பி அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னும் போது அவருடைய தாய்கிட்ட என்ன பண்ணக்கூடியவராக காணப்படுறாரு, வரக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்ப தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் அவர் மேல இருக்கிற காரணத்து நிமித்தமாக தான் அவர் தன்னுடைய தாய்கிட்டே திரும்பி வரக்கூடிய அந்த காரியம் என்ன நடக்குதுங்க, அங்க நடக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது மோசேக்கு பொருந்துமா? சாரி, பவுலுக்கு பொருந்துமா?
தன்னுடைய தாயின் வயிற்றிலேயே தேவன் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றதுக்கு மோசேக்கு ஒரு வாய்ப்பு நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அவருடைய தாய்கிட்டே திரும்பி என்ன பண்ணிட்டாரு, மோசே வந்துட்டாரு. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பொருந்துமா பொருந்தாதா? அது அவரே சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள் வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். சோ பாருங்க, அப்படி இருந்தும் நான் எங்க இருந்தது முதல்? என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்ப எப்பவே கூப்பிட்டுட்டாரா? எப்பவே கூப்பிட்டுட்டாரா தேவன் அவரை? அவருடைய தாயின் வயிற்றிலே இருக்கும் போது பாருங்க. இப்ப மோசேவுக்கும் அந்த இடத்துல பிறந்த உடனேயே தேவனுடைய அழைப்பு என்ன பண்ணிருச்சுங்க, திருப்பி அவருடைய தாய் கிட்ட வரும்போது கிடைச்சிருச்சு. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலும் பாருங்க, தன்னுடைய தாயின் கற்பத்துல இருக்கும் போதே தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, இவருக்கு அந்த அழைப்பை கொடுக்கக்கூடியவராக காணப்படுறார். எந்த அழைப்பு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, புறஜாதிகளுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த காரியத்தை அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய தாயின் கற்பத்துல இருக்கும் போதே தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, அதை கொடுக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 16 வசனம். தம்முடைய குமாரனை நான் புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். சோ பாருங்க, தன்னுடைய தாயின் கற்பத்திலேயே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு புறஜாதிகளுக்கு சத்தியம் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கோசரம் அப்பவே அவர் என்ன பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சூஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ 2 பேத்துக்கும் இந்த பாயிண்ட் பொருந்ததுங்களா இல்லைங்களா? அவர்களுடைய பிறக்கும் தருவாயிலேயே தேவனால அந்த அழைப்பு அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, கொடுக்கப்படக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி நம்மளுடைய அப்படி என்ன பண்ணிட்டே வாங்க, மேட்ச் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லி நாம பார்க்கலாம். சோ இப்ப நமக்கும் இந்த அழைப்பு இருக்குதுங்களா இல்லைங்களா? எப்ப இருந்தே கொடுத்துட்டாரு. தேவன் எவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை எப்பவே முன் குறிச்சிட்டாரா. சோ பாருங்க, இது எல்லாமே நமக்கும் பொருந்தக்கூடிய காரியங்களாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்ப கான்செப்ட் புரிஞ்சிருச்சிங்களா? சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம் போது சத்தியங்களை அடுத்து நகர்த்தக்கூடியவர்களாக காணப்படுறோம். சோ அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவங்கள் இரண்டையும் அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னு சொல்லி நான் பார்க்கும்போது கம்பேர் பண்ண போறோம். ஒரு சில காரியங்களுக்கு தெரிந்த காரியங்களாக இருந்தாலும் கூட ஒரு சில காரியங்கள் நம்ம புதிய கருத்துக்களாக நான் என்ன பண்ணலாம் போது வித்தியாசமான கோணத்துல நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். சோ இது முதலாவது பாயிண்ட். அடுத்து இரண்டாவது காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். சோ 2 பேருமே அந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர்களுடைய அந்த பின்னாடி ஊழியத்திற்கோசரம் முன்னாடியே அவர்கள் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ட்ரைனிங், அதாவது அந்த காரியத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது பயிற்சிகளை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. அவர்களுடைய பின்னால் ஊழியத்திற்கோசரம் முன்னாலேயே அவர்கள் இருவரும் என்ன பண்றாங்க போது பயிற்சிகளை எடுத்துக்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே எப்படிப்பட்டவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ஹைலி எஜுகேட்டட், அதாவது 2 பேருமே கல்வியில் வல்லுநர்களாக என்ன பண்றாங்க போது காணப்படக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இரண்டையும் நம்ம பிரித்து பார்க்கலாம். முதலாவது, அவர்களுடைய பின்னால் ஊழியத்திற்கோசரம் முன்னாடியே அவர்கள் இருவரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த இடத்துல பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முதலாவது மோசேயை நாம பார்க்கலாம். மோசே என்ன விதமான காரியங்களை அவர் அந்த இடத்துல அவருடைய அந்த பின்னாடி ஊழியத்திற்கோசரம் அவர் செய்யக்கூடியவராக காணப்படுறார். இஸ்ரேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்துல கூட்டிட்டு வராரு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி தேவன் அவருக்கு என்னென்ன பயிற்சிகளை எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி நான் கேட்போம். எல்லாருமே அமைதியா இருக்கீங்க. பாருங்க, மோசே எப்படிப்பட்டவராக காணப்படுறாரு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனம். பார்வோனுடைய குமார்த்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமார்த்தியின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். பாருங்க, இந்த விஷயத்தை நாம் எப்படி அந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, மோசேக்கு இந்த அடிப்படையான தேவன் மேல இருக்கக்கூடிய தாக்கம் எப்படி உருவானது அப்படின்றத சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. நம்ம அதை கமெண்ட்ஸ்ல நாம பார்க்கலாம். நம்ம வாய் வார்த்தையிலே அதை சொல்லிடுறோம், கமெண்ட்ஸ் போடுங்க. பாருங்க, மோசேயினுடைய 7 வயது முதல் 12 வயது வரை அவருடைய பெற்றோர்கள், அதாவது லிட்டரலான ஆவிக்குரிய பெற்றோர்கள், அதாவது யோகபேத், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது
ஆபிரகாமினுடைய சந்ததியை தேவன் எவ்வாறு அந்த இடத்துல தெரிந்து கொண்டார் அப்படின்ற அந்த காரியத்தை ஆரம்பத்துல இருந்தே அவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது அவங்க சொல்லி கொடுத்த காரணத்தின் நிமித்தமாக தான் மோசேயினுடைய பிற்கால வாழ்க்கை என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அவருக்கு தேவன் மேல அவ்வளவு ஒரு பற்றுதலை அங்க கொடுக்கக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த பின்னாட ஊழியங்களுக்கோசரம் முன்னாடி அவர் அந்த இடத்துல கஷ்டப்படக்கூடிய அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது முதலாவது 40 வருடங்கள் அது எப்படி போனுச்சு? மோசேயினுடைய முதல் 40 வருடங்கள் எகிப்துல. சோ முதலாவது 40 வருடங்கள் எகிப்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? என்ன பண்ணாரு? அரண்மனையில் என்ன பண்ணாரு? சோ முதலாவது 40 வருஷம் மோசே எங்க இருக்காருன்ற போது எகிப்துல இருக்காரு. பின்னாடி இருக்கக்கூடிய 40 வருடம், பின்னாடி இருக்கக்கூடிய 40 வருஷம் எங்க போறாருங்க? ஐயோ, எதுவுமே என் காதுல கேட்கவே இல்லை. சோ பாருங்க, நம்ம லிட்டரலா சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, முதலாவது 40 வருஷம் அவருடைய அறிவை அவர் என்ன பண்றாருன்னும் போது வளர்த்தி கொள்ளக்கூடியவராக காணப்படுறார். பின்பாக இருக்கக்கூடிய 40 வருஷம் அவருடைய குணலட்சணங்கள் அவர் என்ன பண்றாருங்க? வளர்த்தக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முதல் 40 வருஷம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த இடத்துல அறிவின் ரீதியாக நடத்துவதற்கு அவருக்கு தேவையான அறிவை அந்த இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுறார். பின்பாக இருக்கக்கூடிய 40 வருஷம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கோசரம் அவர்களை அந்த இடத்துல பக்குவமாக கொண்டு போவதற்கான தன்னுடைய குணலட்சணங்கள் அவர் என்ன பண்றாருங்க? அந்த இடத்துல பைண்ட் பண்ணக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முக்கியமான ஒரு குணலட்சணத்தை அந்த இடத்துல தேவன் இவர்கிட்ட அந்த இடத்துல கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அந்த 40 வருஷத்தை அவர் பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆடு மேய்க்க வைக்கிறாரு இல்லைங்களா? எதுக்கோசரம்? மோசேயினுடைய குடும்பத்திற்கு லிட்டரலாகவே ஒரு பாண்ட் கேரக்டர் இருக்கு. ஒரு புதன்கிழமை சப்ஜெக்ட்ல தம்பி கூட பேசினாப்ல. அத மோசேயினுடைய குடும்பத்திற்குன்னு ஒரு 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 கேரக்டர். அதங்கி பிரசங்கித்தனன்றதை விட முற்கோபம் அப்படின்னு சொல்லி வைத்துக்கலாம், இல்ல கோபம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். அது இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கோசரம் அந்த 40 வருடமும் அந்த இடத்துல ஆடுகளை அந்த இடத்துல மேய்க்கிறதுக்கு என்ன பண்றாருங்க? விடுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆடு மேய்க்கிறது ஈஸியா கஷ்டமா? ஏன் கஷ்டம்? ஏன் கஷ்டம் ஆடு மேய்க்கிறது? ஏன்னா மோசே ஒரு ஆடு மேய்ச்சிருப்பாரா, 10 ஆடு மேய்ச்சிருப்பாரா, 100 ஆடு மேய்ச்சிருப்பாரா? அவர் எக்கச்சக்க ஆடு மேய்ச்சாரு. எல்லா ஆடுகளையும் அந்த இடத்துல ஒரே இடத்துல நிக்க வைக்கிறன்றது ரொம்ப 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 கடினமாய்ந்த ஒரு விஷயம். அப்ப லிட்டரலாகவே கோபம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த ஆடுகளை 40 வருஷம் மேய்ச்சி 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 அவர் என்ன பண்றாருங்க? அந்த பொறுமையை அவரு கற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த 80 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இதுல அவருடைய குணலட்சணங்களை அந்த இடத்துல வணைந்து கொள்வதற்கோசரம் அந்த 40 வருடங்களை பின்பாக அந்த இடத்துல அவர் பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசே எவ்வாறு ஹைலி எஜுகேட்டட்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறார்? மோசே கல்வியில அவர் எப்படி செயல்பட்டாரு அப்படின்னும் போது வல்லுனராக இருந்தாராமா. மோசே என்ன படிச்சார் சொல்லுங்க பாக்கலாம். அரண்மனையில அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை என்ன பண்ணிருப்பாருன்னும் போது கற்றிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க மோசேயை பற்றி பேசுறாரு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்லா இந்த வசனத்தை கவனிச்சிங்க, பின்னாடி இதை திருப்பி நான் கேட்கிறேன். சோ பாருங்க, எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்கள்னா என்ன? மோசே எங்க படிச்சாருன்னு தெரியுங்களா? அந்த காலத்திலேயே மோசே யூனிவர்சிட்டி போய் படிச்சிருக்கிறாராம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஹீலியோபோலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இப்பெல்லாம் கேம்பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த டைம்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில மோசே என்ன பண்ணிருக்காரு போது படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, he was educated in the University of Heliopolis. அது மட்டும் இல்லாம வேர்
அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய 20,000 புத்தகங்களை அவர் என்ன பண்ணிருக்காருங்களா படிக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்கார். சகோதரர் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல 3988 அவர் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. சோ பாருங்க, அந்த இருந்த காலப்பகுதியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில மோசே படிச்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய 20,000 புத்தகங்கள்னு சொல்லணும் அப்படின்னா இப்பதான் புத்தகங்கள். அந்த டைம்ல என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தோல் சுருள்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, தோல் சுருள்களை மோசேஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது படிக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்க பொறுத்து நம்ம பார்க்கும்போது இப்ப 12வது முடிச்சாங்க அப்படின்னா பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு படிப்புகளை அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்க? பிள்ளைங்க 12வது படிக்கிறாங்க இல்லைங்களா, பப்ளிக் முடிச்சுட்டாங்க. அடுத்தது அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஃபீல்டுக்கு போகக்கூடியவர்களாக காணப்படுறாங்கன்றதுக்கு அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்ப பயாலஜி எடுத்தவங்க எங்க போவாங்க? மெடிசனுக்கு போவாங்க, டாக்டர் படிக்கிறதுக்கு போவாங்க. அதே அந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க எங்க போவாங்க? இன்ஜினியரிங் போவாங்க. சோ பாருங்க, காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க ஆடிட்டிங்க்கு போவாங்க. சோ அந்த மாதிரி எந்தெந்த துறைகளை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்தந்த துறைகளுக்கு தான் படிப்பை சார்ந்து இப்ப இருக்கக்கூடிய கல்வி என்ன பண்ணுதுங்க கொண்டு போகக்கூடியதா காணப்படுது அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஆனா மோசே என்னென்னலாம் படிச்சிருக்காருன்னு தெரியுங்களா? பாருங்க, he learned arithmetic, அப்புறம் ஜாமெட்ரி, அப்புறம் ஆஸ்ட்ரானமி. அரித்மெட்டிக்கும் ஆஸ்ட்ரானமிக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? சோ பாருங்க, அடுத்தது மெடிசன், அடுத்தது மியூசிக். சோ பாருங்க, மோசே எதையுமே என்ன பண்ணலீங்களா விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிருக்காரு படிக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, ஜாமெட்ரிக்கும் ஆஸ்ட்ரானமிக்கும் மெடிசனுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஒரு துறை, அது ஒரு துறை, அது வேற ஒரு துறை. ஆனா எல்லா துறைகளையும் மோசே என்ன பண்ணிருக்காருங்க படிக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த பாயிண்ட் பாருங்க, his long experience in the Egyptian court gave him the sight to affairs of the government. அதாவது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னும் போது அந்த டைம்ல அவருக்கு இருந்த அறிவுக்கு அந்த கவர்மெண்ட் நடத்துவதற்கு ஏற்ற ஒரு குவாலிட்டி மோசே கிட்ட என்ன பண்ணிருக்குங்களா இருக்கக்கூடியதா காணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து முக்கியமான பாயிண்ட், அந்த அண்டர்லைன் பண்ணிருக்கிற பாயிண்ட் பாருங்க, God's providence prepared his suitable persons as a prototype of Messiah. அதாவது இப்பேற்பட்ட குணலட்சணங்கள் அவருக்கு இருந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் யாருக்கு புரோட்டோடைப்பா தேவன் சூஸ் பண்ணிருக்காருங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு புரோட்டோடைப்பா என்ன பண்ணிருக்காருங்க தேவன் நினைச்சிருந்தாருன்னா யார வேணாலும் பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணிருக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக கொண்டு வந்திருக்கலாம் புரோட்டோடைப்பா. ஆனா அவர் குறிப்பிட்டு மோசேயை மாத்திரம் அந்த இடத்துல என்ன பண்றாருங்க அங்க சூஸ் பண்றாரு அப்படின்னும் போது அவருக்கு இத்தனை குணலட்சணங்களும் இத்தனை அறிவும் அவருக்கு என்ன பண்ணுங்க தேவையாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சாதாரண விஷயமா ஒருத்தர் மெடிசன் படிக்கிறதும் ஒருத்தர் ஜாமெட்ரி படிக்கிறதும் ஒருத்தர் மியூசிக் படிக்கிறதும் இயல்பான விஷயம், தனித்தனியா படிக்கிறது. இது எல்லாத்தையும் ஒன்னா படிக்குதுன்றது ஈஸியா கஷ்டங்களா? ரொம்ப 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 கஷ்டம். சோ பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னும் போது கை தேர்ந்தவராக காணப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இருந்த போர் குணத்தை நிமித்தமாக அவர் அந்த எஜிப்சியனுடைய ஆர்மியில அவர் என்ன பண்ணிருக்காருங்க ஜெனரல் போஸ்ட், அதாவது தளபதி பொசிஷன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வகிக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்காரு. அநேக போர்களை மோசே தலைமை தாங்கி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா ஜெயிச்சிருக்காரு. அதுல குறிப்பிட்ட ஒரு போர்னா அந்த இடத்துல எத்தியோப்பியா தேசத்தை அங்க வெல்லக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இதெல்லாம் தான் மோசையை அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி மேதையாக அந்த இடத்துல காட்டுகிறது. அதுல கடைசி பகுதியை பாருங்க, மோசே எப்படிப்பட்டவராக காணப்படுறாருன்றது சகோதரர் ரசல் சொல்றாரு அப்படின்னும் போது a great and powerful genius. ஜீனியஸ்னா ஜீனியஸ் அப்படின்னும் போது அந்த கல்வியில, அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய அறிவுல அவரை காட்டிலும் அதிகப்படியான ஒரு நபர் இல்லைன்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ பாருங்க, and an organizing and constructing mind. சோ பாருங்க, அவருக்கு ஒரு நேர்த்தியான அந்த அறிவு இருந்த காரணத்தின் நிமித்தமாகவும் அவருடைய கல்வியில அவர் அதிகப்படியான அந்த காரியங்களை செலுத்தின காரியத்தின் நிமித்தமாகவும் he was highly educated அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றாங்க தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் எப்பயே முடிச்சிட்டாரா? ஃபர்ஸ்ட் 40 வருஷத்திலேயே அவர் என்ன பண்ணிருக்காருங்க இதெல்லாம் முடிச்சிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாக தான் அடுத்தது எங்க போயிட்டாருங்க, இவ்வளவு படிச்சுட்டு கடைசியில் எங்க போயிட்டாரு, ஆடு மேய்க்க போயிட்டாரு. சோ பாருங்க, இதெல்லாம் தான் தேவன் அங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய காரியமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பின்னாளில் இஸ்ரேல்களை அவங்க வழி நடத்துறதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பொருந்துமா பொருந்தாது? எப்படி பொருந்தும்? மோசே எப்படி அந்த இடத்துல கல்வியில சிறந்தவராக காணப்படுறாரோ அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் அவருடைய காலகட்டத்துல
மிக 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 கல்விவானாக அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா காணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியரின் பாதருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். சோ பாருங்க, அவர் ஒரு யூதன், சிலிசியா நாட்டிலே தர்சு பட்டணத்துல அவர் பிறந்திருக்காரு. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. கமாலியல் பத்தி அநேக முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு 2.0, அதாவது அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம்னா கமாலியல் பத்தி நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம். யார் இந்த கமாலியல்? கமாலியல் யார்? அப்போஸ்தலர் பவுல் இப்பதானே சொன்னாரு கமாலியல் யாருன்னு சொல்லி. அவர் ஒரு டீச்சர். என்ன டீச்சர்? பாருங்க, சகோதரர் ரசல் அவர்கள் கமாலியல் பத்தி சொல்லும் போது பாருங்க சில கருத்துக்கள் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. சோ அதனுடைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த கமாலியல் எப்படிப்பட்ட நபராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் போது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டீச்சர்ஸ் ஆஃப் த டைம். எதுல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் போது இந்த யூத பிரமாணங்களையும் அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல இருக்கக்கூடிய சாஸ்திரங்களையும் பிரமாணங்களையும் கை தேர்ந்தவராக இந்த கமாலியல் என்ன பண்ணிருக்காருங்க, காணப்படக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கமாலியல் என்றவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக அந்த இடத்துல காணப்படக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப அடுத்த கேள்வியாக நம்ம பார்க்கும்போது கமாலியல்கிட்ட படிக்கிறது ஈஸியா கஷ்டமா? கமாலியல்கிட்ட படிக்கிறது ஈஸியா கஷ்டமா? ஏன் கஷ்டம்? எல்லாராலையும் கமாலியல்கிட்ட படிக்க முடியுமான்றது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லிட்டார் ஏற்கனவே வசனத்துல. நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. இப்ப ஐஐடி இருக்கு இல்லையா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எல்லாராலையும் போய் அதுல படிக்க முடியுமா? முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? சரி, வேற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இது டொனேஷன் கொடுத்து சேர்த்து சீட்டு வாங்கிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஐஐடியில வாங்க முடியுமா? ஏன் வாங்க முடியாது? ஏன்னா அங்க படிப்புக்கு மட்டும்தான் என்னங்க. சோ கமாலியல் என்றவர் அந்த டைம்ல எப்படிப்பட்ட நபராக காணப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது பாருங்க, பிரதர் சொல்றாரு, an advanced school or seminary attended by few அப்படின்னு சொல்லி சொல்றாரு, except the sons of the rich. அதாவது கமாலியல்கிட்ட படிக்கணும்னா நீங்க எப்பேற்பட்டவராக காணப்படணுமா? பணக்காரராக காணப்படணுமா? சாதாரண நபர்களால கமாலியல்கிட்ட என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்? பணக்கார குடும்பத்தை சார்ந்தவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன் கமாலியல்கிட்ட அந்த இடத்துல படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கடைசியில கீழே பாருங்க அந்த பாயிண்ட். Paul was zealous towards God long before his conversion from Judaism to Christianity. அதாவது அவர் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவருக்கு எதன் மேல அதிகப்படியான தாக்கம் இருந்துச்சுங்களா? யூத மார்க்கத்தின் மேல அதிகப்படியான தாக்கம் இருந்துச்சு. அதை கற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த தாக்கம் அவர்கிட்ட இருந்த காரணத்தின் நிமித்தமாக கமாலியல்கிட்ட இருந்து அதிகப்படியான கல்வி அறிவை என்ன பண்ணிக்கிறாருங்களா? மற்ற ஸ்டூடெண்ட்டை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மடங்கு பேசுதான் அந்த டைம்ல. அப்படிப்பட்ட கல்வியை தான் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, இந்த மாதிரி தான் இரண்டு பேருமே அந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கல்விவான்களாக அந்த இடத்துல காணப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்து 3வது பாயிண்ட்டுக்குள்ள கடந்து போகலாம். சோ அடுத்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 2 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். 3வது பாயிண்ட் சொல்லுங்க. 2 பேத்துக்கும் என்ன ஒரு காரியங்கள் பொருந்து போகும்? சரி, 2 பேருமே கூடையின் மூலியமாக என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். both were saved by a basket. எப்படி? மோசே எப்படிங்க காப்பாற்றப்பட்டாரு? கூடையில வச்சுதான் என்ன பண்ணப்படுறாங்க? காப்பாற்றப்படுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்
சோ முதலாவது மோசேனுடைய காரியங்களை பார்க்கலாம். இந்த பாயிண்ட் கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணத்தினால சும்மா வாய் வார்த்தையில பார்க்கலாம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். சோ பாருங்க, பிள்ளை அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ணி வைக்க முடியல, ஒளிச்சு வைக்க முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, குழந்தை பசிச்சா என்ன பண்ணும்? அழுவும். அழுதா எல்லாருக்கும் என்ன ஆகும்? கேட்கும். கேட்டா என்ன பண்ணிடுவாங்க? கொன்னு போட்டுருவாங்க. அதுக்கு மேல முடியாத காரணத்தினால அதை ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில அதை என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் அந்த இதுல கூடையில வைத்து அதை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதனுடைய காரியங்கள் நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இப்படியாக மோசே அந்த இடத்துல வந்து கூடையில காப்பாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் கூடையில காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? எப்ப? பிக்சர் போடுங்க. சோ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த இடத்துல கூடையில காப்பாற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். பாருங்க, அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த டைம்லயே கூட என்ன ஆயிருக்கலாம்? சரண்டர் ஆயிருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தப்பிக்கிறாரு. தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஆனா பாருங்க, கூடையை என்ன பண்றாரு? பயன்படுத்தக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன் அந்த இடத்துல அவர் சரண்டர் ஆகல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இன்னும் அவருடைய ஊழியங்கள் அந்த இடத்துல இருக்குதுன்றதை அவர் உணர்ந்தார். சோ பாருங்க, அங்க மோசேவும் தன்னுடைய காரியத்துல அவர் கூடையில என்ன பண்ணப்படுறாருங்க? காப்பாற்றப்படுகிறார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த இடத்துல என்ன பண்ணப்படுறாரு அப்படின்னும் போது கூடையில காப்பாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள கடந்து போகலாம். இது தெரிஞ்ச காரியம் தான். அடுத்து 4வது பாயிண்ட்டுக்குள்ள கடந்து போகலாம். அடுத்தது சொல்லுங்க. எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க, நான் தான் சொல்லணுமா? சரி பாருங்க, அடுத்த பாயிண்ட், both were involved in a murder. 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க? கொலை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசே யாரை கொலை செஞ்சார்? ஆரம்பத்துல ஒரு குணலட்சணத்தை மோசே கிட்ட இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா? என்ன குணம்? அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்னா, அவர் இளவரசன் தானே, ஏன் சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா அவர் போயிருப்பாரா மாட்டார? எதுக்கோசரம் இவர் போய் கொல்லணும்? ஏன்னா பிரதர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, அவருக்குள்ள இருந்த அந்த ஜூயிஷ் பிளட் என்ன ஆகுதாமா, கொழுந்து விட்டு எரியுதான். அதாவது வந்து இந்த பிளட் பிரஷர் ஹை ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அடிமையை அடிக்கிறத இவரால் என்ன பண்ண முடியலைங்களா? ஏற்றுக்கொள்ள முடியலையா? இவருடைய ரத்தம் என்ன ஆகுதுங்களா? கொதிக்குதான். அந்த கொதிக்கிறதுனுடைய உச்சகட்டம் தான் என்ன பண்ணிட்டாருங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வீட்டுல நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வைங்க. ரத்தம் கொதிக்க கொதிக்க, அதாவது உங்களுக்கே தெரியும், பாடி ஹீட் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். டென்ஷன் அதிகமாக 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 சண்டை முத்துமா குறையுமா? யாருமே சண்டை போடுறதே இல்லையா வீட்டுல? சண்டை முத்துங்களா குறையுங்களா? அதிகமாய்தான் போவோம். அதனுடைய உச்சகட்டம் தான் எதையாவது கையில கிடைக்கிறது என்ன பண்ணிடுறோம்? தூக்கி அடிச்சிடறோம். அதே தான் மோசேவும் பண்ணாரு. அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யூத ரத்தம் கொதிந்த காரணத்தின் நிமித்தமாக, அவரால் அந்த கண்கூடாக பார்க்க முடியாத சூழ்நிலை நிமித்தமாக அந்த அடிமையை என்ன பண்றாருங்க? காப்பாத்துறதுக்கோசரம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள் வாசி. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடித்ததை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். என்ன பண்ணிட்டாருங்க? அவர் நினைச்சிருந்தாருன்னா சொல்லி கூட அமைச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து என்ன பண்ணிருக்கலாம்? அப்படி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து அவர் வேலையை விட்டு கூட தூக்கி இருக்கலாம். ஆனா பாருங்க, இவரு யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருங்க?
போய் அவரை கொலை செய்யற அளவுக்கு போறாரு அப்படின்னும் போது அவருக்கு அந்த யூதத்திற்கு மேல இருக்கக்கூடிய, அதாவது வந்து தன்னுடைய இனத்தார் மேல இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வாயால விவரிக்க முடியாத காரியங்களா காணப்படும். பின்னாடி வரக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கலாம் அவருடைய அந்த யூதத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ பாருங்க, இந்த மாதிரி வந்து தன்னுடைய அந்த இனத்தான் அடி வாங்குறத அவரால் பார்க்க முடியாத சூழ்நிலை நிமித்தமாக அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அவரை கொலை செய்யக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசே என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தனக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து தன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எபிரேய ஜனங்களை எல்லாம் வந்து அவர் இப்ப இருந்த அந்த சூழ்நிலையிலேயே அவர் என்ன பண்ணிடலாம் போது விடுதலை பண்ணிடலாம்னு நினைச்சாராம். சோ பாருங்க, சகோதரர் ரசல் அவர்கள் இதுல எழுதுறாரு, 5வது வால்யூம் ABCDF 5வது வால்யூம் தான். சோ பாருங்க, அந்த மோசஸ் believed that the time has come for the deliverance, அதாவது தன்னுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த டைம்லயே மோசே என்ன பண்ணிக்கிட்டாரா, நினைக்கக்கூடியவராக காணப்படுறாரு. He was ready and anxious to begin the work. முக்கியமான கருத்து பாருங்க, he knew not of his own readiness அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய சொந்த அந்த இடத்துல அவருடைய அந்த தயார் ஆகாத அந்த காரியம் அவருக்கே என்ன ஆகலைங்களா, தெரியாத சூழ்நிலை நிமித்தமாக தான் அவர் என்ன பண்ணிட்டாராமா, அந்த கொலையை அவர் செய்யக்கூடியவராக காணப்படுறாரு. He was 40 years old சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறார். அந்த 40 வருஷத்துல தேவன் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அவருக்கு அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை கொடுக்கல. ஆனா அவரு தன்னுடைய நேரம் அந்த இடத்துல இப்பவே இவங்களை எல்லாம் என்ன பண்ணிடலாம், காப்பாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல வரக்கூடியவராக இருந்துட்டாருன்றதுதான் சகோதரர் அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பாருங்க. சோ இந்த காரியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பொருந்துமா? மோசேவும் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, கொண்டாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலை செஞ்சாருங்களா இல்லைங்களா? யார? சோ பாருங்க, அவர் நேரடியா கையிலேயே குத்திட்டாரு, கொன்னுட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாருங்க, ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ வசனங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 20வது வசனம். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். சோ பாருங்க, இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜனங்களை வந்து இப்படி கொலை செய்வது வந்து தேவனுக்கு தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த டைம்ல நினைக்கக்கூடியவராக காணப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சகோதரர் ரசல் அவர்கள் இதை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, சோ 2952 அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு அப்படின்னா, வசன பகுதிகளை நம்ம பார்த்தோம், எப்படி பார்த்தோம் அப்படி வசனத்தை திருப்பி போடுங்க. சோ பாருங்க, அவனை கொலை செய்வதற்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா சம்மதித்து இந்த இடத்துல சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. ஆனா பாருங்க பிரதர் ரசல் எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது போடுங்க. Paul tells us that he was a sort of ringleader among those who killed him. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த இடத்துல அவரை கொல்றாங்க இல்லைங்களா, அந்த கொல்லக்கூடிய ஜனங்களுக்கே இவர் தான் யாரா இருந்தாராமா. சோ பாருங்க, அந்த இடத்துல இவரு தான் அந்த இடத்துல கொல்லவே சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அநேக சூழ்நிலைகள்ல இவரை கொன்னுட்டோமேன்ற அந்த குற்ற உணர்வு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஆயிட்டே இருந்துச்சுங்களா, பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்படி இந்த மாதிரி அவருடைய அந்த சேவானுடைய அந்த மரணத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலாக அந்த இடத்துல காணப்படக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வசனத்துல பார்க்கும்போது அவர் என்ன பக்கத்துல நின்று வந்து சரின்னு சொல்லிட்ட மாதிரி இருக்குது. ஆனா பாருங்க, அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போய் கொலை பண்ண வச்சதே யாருதான், அப்போஸ்தலனாகிய பவுலாக தான் காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இது 4வது பாயிண்டாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து 5வது கருத்துக்குள்ளாக கடந்து போகலாம். 5வது கருத்து, இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நம்ம புது பாயிண்டாக இதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, they both ran away to அரேபியா. 2 பேருமே எங்க ஓடி போயிட்டாங்களா, அரேபியா தேசத்துக்கு ஓடி போயிட்டாங்களா. மோசே எங்க ஓடி போனாரு, அந்த அடிமைக்கோசரம் கொலை பண்றாரு இல்லைங்களா, கொலை பண்ணிட்டு எங்க ஓடுறாரு, பிக்சர் எல்லாருமே அமைதியாவே இருக்கீங்க. மோசே அவரை கொலை பண்ணிட்டு ஒரு தேசத்துக்கு போறாரு இல்லையா, அந்த தேசத்துக்கு பேர் என்னங்க, என்ன தேசங்க சார், மீதியான் தேசம். மீதியான் தேசம் இப்ப இருக்குங்களா, இப்பயுமே இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சவுதி அரேபியால இருக்குது. பேர் மட்டும் மாத்தி மிதினான்னு சொல்லி வச்சுட்டாங்க. சோ பாருங்க, மோசே எந்த தேசத்துக்கு ஓடி போறாருங்க,
மீதியான் தேசம், அந்த மீதியான் தேசம் அரேபியா நாட்டுல தான் என்ன பண்ணுதுங்க, இருக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, மீதியான் தேசத்திற்கு அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னும் போது ஓடி போகக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதுக்கோசரம் ஓடி போறாரு மீதியான் தேசத்துக்கு? அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கோசரம் அங்க போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருங்க, நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அங்க போனா தேவன் தான் இவர் என்ன பண்ணிருக்காருங்க, கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அவருடைய காரியங்கள்ல இருந்து அந்த இடத்துல வந்து அடுத்ததாக சில காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. அங்கவே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அங்கவே அந்த இடத்துல குழந்தைகளை பெற்றுக்கொள்றாரு, அங்கவே அந்த இடத்துல என்ன பண்றாருன்னும் போது 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன் மோசே யூத அந்த எபிரேயர் ஜனங்களுக்கு மத்தியில திருமணம் பண்ணாம வெளியில போய் திருமணம் பண்றாரு? பக்கமா கூட அந்த பாயிண்ட் நாம பார்த்தோம். ஏன்னா அடுத்ததாக மோசேயினுடைய வாரிசை தான் பின்னாடி என்ன பண்ணிருவாங்க, அந்த இடத்துல தலைவர்களாக கொண்டு வந்துருவாங்க. அதனால தேவன் அதை விரும்பாத காரணத்தின் நிமித்தமாக மோசேயை வெளியில கொண்டு போய் என்ன பண்ண வைக்கிறாருங்க, அங்க திருமணம் செய்யக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அந்த 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த காரியம் பின்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் இவரை போட்டு படாத படுத்து என்ன பண்ண போறாங்க, படுத்த போறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கோசரம் அந்த 40 ஆண்டுகளும் மீதியான் தேசத்துல அவர் என்ன பண்றாருங்க, அங்க அரேபியால போய் அவரு ட்ரைனிங் எடுக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய பொறுமையை வளர்த்து கொள்வதற்கோசரம். சோ இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பொருந்தி வருமா? மோசே அரேபியா தேசத்துக்கு ஓடி போயிட்டாரு, மீதியான் தேசத்துக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போறாரு? தரிசனத்தை பாக்குறாரு இல்லைங்களா, பார்த்துட்டு கண்ணு ரெடியான உடனே எங்க ஓடி போயிட்டாருங்க? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய். எங்க போயிட்டாரா? அரபு தேசத்துக்கு அங்க ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தேவன் அழைப்பு கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா அவர் எங்க இருந்திருக்கணும்? எங்க இருந்திருக்கணும்? அந்த இடத்துல தரிசனத்தை பார்த்து கண்ணு போயிடுச்சு. 3 நாளுக்கு பின்னாடி அனனியா அந்த இடத்துல வந்து ஏதோ கொஞ்சமா ரெடி பண்ணி விட்டுட்டாரு. அடுத்தது அவர் எங்க போகணும் நியாயமா? அவரே சொல்றாரு இல்லையா வசனத்தை பாருங்க. அவர் எங்க போயிருக்கணுமா? அப்போஸ்தலர்கள்ட்ட அந்த இடத்துல போகலையா? ஆக்சுவலா அட்லீஸ்ட் தமஸ்கஸ்காவது அங்க இடத்துல போய் அந்த இடத்துல சொல்லி இருக்கணும். ஆனா இவர் பாருங்க எங்க போயிட்டாரா? அரபு தேசத்துக்கு. எதுக்கோசரம் அரபு தேசத்துக்கு போறாரு? மேப் போடுங்க. சோ பாருங்க, இவர் போக வேண்டிய இடத்த அங்க தெளிவா அங்க இடத்துல போட்டிருக்காரு பாருங்க. சோ பாருங்க, தமஸ்கஸ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்க. இவர் வந்து அரேபியா தேசத்துக்கு போறாரு. தர்சு ஒரு பக்கத்துல இருக்குது. சோ பாருங்க, இவர் போக வேண்டிய வழிக்கு எதிராக ஒரு திசையில இவர் என்ன பண்ணிருக்காருன்னா வந்து அங்க அரேபியா தேசத்துக்கு போகக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அரபு தேசத்துக்கு போய் இவர் என்ன பண்ணினார்? அங்க மோசேயாவது போய் 40 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, ட்ரைனிங் எடுத்துட்டாரு. இவர் அரபு தேசத்துல போய் என்ன பண்ணாருங்க? எத்தனை நாள் அரபு தேசத்துல இருந்தாருன்னு தெரியுங்களா? 3 இயர்ஸ். 3 வருஷம் என்ன வேலை இருக்காங்க? சொல்லுங்க சார். அவர்தான் இன்னும் யாரையுமே பார்க்கவே இல்லையே. சோ பாருங்க, அதுதான் 3 நாள்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ பாருங்க, அந்த 3 வருஷங்கள் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஒருவேளை கண்ணு தெரியல, அதனால கண்ணுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? கண்ணு தெரியல இல்லையா, கண்ணுக்கோசரம் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். இது சரியா? அவர் என்ன வேலைக்கோசரம் அழைக்கப்பட்டிருக்காருங்க? அப்போஸ்தல ஊழியம் செய்யறதுக்கு. அப்போஸ்தல ஊழியம் செய்யும் போது கை போனா என்ன, காலு போனா என்ன, கண்ணு போனா என்ன? சகோதரர் ரசல் அவர்கள் சொல்றாரு பாருங்க இதை குறிச்சு. So question book 697 அவர் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. If Paul has stayed in Arabia all the rest of his life merely studying and nursing his sore eyes, அவருடைய கண்களுக்கோசரம் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ட்ரீட்மெண்ட் அந்த இடத்துல எடுத்திருந்தாரு அப்படின்னா அவர் எங்க போயிருவாராமா? எங்க போயிருவாராம் சொல்றாரு பாருங்க. டவுட்லெஸ்னே சொல்றாரு. டவுட்லெஸ் he would have been
எங்க போயிருவாராம்? இந்த கிரேட் கம்பெனிக்கு போயிருவாராம். அதாவது வந்து ஒருவேளை அவருடைய கண்களுக்கோசரம் அந்த 3 வருஷத்துல அவர் ட்ரைனிங் எடுத்திருந்தாரு, அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு அப்படின்னா உறுதியா நான் சொல்றேன் அவர் எங்க போயிருப்பாரு? திரள் கூட்டத்துக்கு போயிருப்பாரு. ஆனா அவர் எங்க போயிட்டாரு? இப்ப சபையில நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த 3 வருஷம் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு அர்த்தம். அதையும் அவர் சொல்றாரு பாருங்க, we do not know how much studying he did in அரேபியா. அவர் 3 வருஷத்துல எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணிருப்பாருன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா நிச்சயமா அவர் என்னதான் பண்ணிருப்பாராம்? அந்த இடத்துல கிறிஸ்துவை போதிக்கிறதுக்கோசரம் அவரால் எவ்வளவு முயற்சிகளை ஏறெடுக்க முடியும், அவரோட முயற்சிகளை என்ன பண்ணிருக்காருங்களா? ஏறெடுக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அதை குறித்து நம்ம தவறாக அந்த இடத்துல எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லக்கூடியவராக இருக்கார். அதே போல அந்த 3 வருஷம் அவர் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி தேவனும் அவரை என்ன பண்ணலைங்களா? அந்த இடத்துல அவருக்கான அந்த காரியத்தை சொல்லலையா? சோ பாருங்க, நிச்சயமா அந்த 3 வருஷம் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அரபு தேசத்துல போய் தேவனையும் கிறிஸ்துவையும் அந்த இடத்துல அறிவிக்கிறதுக்கோசரம் அவரால் என்னென்ன முயற்சிகளை அந்த இடத்துல ஏறெடுக்க முடியுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் அந்த 3 வருஷத்துல அவர் ஏறெடுக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்காரு அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம். சோ 2 பேருமே அரபு தேசத்துக்கு போயிருக்காங்க. 2 பேருமே அரபு தேசத்துக்கு எதுக்கு போயிருக்காங்கன்னும் போது தங்களுடைய பின்னாடி வாழ்க்கையில அவர்கள் ஊழியம் செய்யறதுக்கோசரம் அங்க அந்த இடத்துல அவர்கள் பயிற்சிகளை ஏறெடுக்கிறதுக்கோசரம் அங்க போயக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். சோ அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் தான். they both spoke to spiritual being. அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க? 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க? பேசியிருக்காங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசே யாருகிட்ட பேசினாரு? மோசே யாருகிட்ட பேசினாரு? ஆட்டுக்குட்டியே காணோம், ஆட்டுக்குட்டியை தேடி போறாரு. மோசேன்னு சத்தம் வருது. போனா அந்த இடத்துல வந்து முட்செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உள்ள போனா அந்த இடத்துல வராதப்பா, காலில் இருக்கிற செருப்பு கழட்டிட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. அங்க போனா வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. யாருகிட்ட பேசுறாரு? யாருகிட்ட பேசுறாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் பேசுறாரு. ஆனா எப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறாரு? தூதர் நிலைமையில் இருக்கக்கூடிய லோகோஸ் கிட்ட அவர் என்ன பண்றாருங்க? பேசக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசே நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், எங்க போயிரு? அந்த இடத்துல எகிப்துல போய் என்னுடைய ஜனங்களை எல்லாம் திருப்பி என்ன பண்ணிட்டு வந்துரு, கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லோகோஸாக, அதாவது அந்த இடத்துல தூதர் நிலைமையில இருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட அவர் என்ன பண்றாருங்க? பேசக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசேவாவது பாக்குறாரு, பார்த்து பேசுறாரு. ஆனா உள்ள இருக்கிறது என்னன்றது தெரியல அவருக்கு. ஏதோ கொஞ்சமா கண்ணில் பார்த்து பேசுறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இதை காட்டிலும் ஒரு படி மேல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாருங்க? பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதை பார்க்கிறாரு? இவரு பார்த்து கண்ணெல்லாம் போகல, ஆனா இவரு பார்த்து என்ன ஆயிடுச்சுங்க? கண்ணே போயிடுச்சு. சோ பாருங்க, இவரு தூதர் நிலைமையில் இருக்கக்கூடியவர் தான் பார்க்கிறாரு. ஆனா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் 11 அப்போஸ்தலர்களுக்கு கூட கிடைக்கல. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்துட்டு போனதோட சரி. ஆனா பாருங்க, மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காருங்க? பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பார்க்கறது கூட இல்ல, அந்த வெளிச்சத்தை பார்க்கும் போதே அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? கண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஆனா அதுக்கே அவர் என்ன பண்றாருங்க? அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், பெருமை. நான் யாரை பார்த்துட்டேன்? மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டேன்? சொல்றாரு இல்லைங்களா? தகுதியே இல்லாத எனக்கு அவர் என்ன பண்ணாருங்க? தரிசனமானாருன்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு எப்படிப்பட்டவர்கிட்ட தரிசனமானாரா? அப்படின்னா அகால பிறவினா ஆர்சியில நம்ம பார்க்கும்போது காலத்திற்கு முன்பே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ப்ரீ மெச்சூர்ட் பேபிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதாவது வந்து 10 மாசம் கருவுல இருந்தாதான் ஹெல்தி பேபி. 10 மாசம் கருவுக்கு முன்னாடியே பிறந்துருச்சுன்னா குறப்பிரசவம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை தான் அவர் தெளிவா சொல்றாரு. அது தமிழ்ல நமக்கு கஷ்டமா இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ பாருங்க, அகால பிறவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்ல தெளிவா சொல்றாங்க அப்நார்மலி பார்ன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாங்க. ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுறாரு அந்த டைம்ல? அகால பிறவின்ற அந்த வார்த்தையை ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பயன்படுத்துறாரு? சொல்லுங்க. அப்படிதான் பார்த்துட்டாரா?
நான் தான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, தெளிவா தமிழ்ல பாருங்க, காலத்திற்கு முன்பே அவர் என்ன பண்றாருங்களா. அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இத? அவர் யாரை பார்த்தாரு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்த்தாரு? மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவர் என்ன பண்ணிருக்காருங்க, பாக்குறாரு. மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவ இப்ப பார்க்க முடியுமா, முடியாதா? ஏன் முடியாது? ஏன்னா இன்னும் டைம் என்ன ஆளுங்க வரல. அப்ப டைம் வராததுக்கு முன்பே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காருங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அகால பிறவி போல காலத்துக்கு முன்பே நான் மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். நம்மளால பார்க்க முடியுமா? நம்மளுக்கு சூழ்நிலைகளும் காலங்களும் வந்தாதான், அதுலயும் நம்ம ஒழுங்கா ஓடி இருந்தாதான். சோ பாருங்க, ஏன்னா மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவ எப்ப பார்க்க முடியும் போது, சபை நிறைவடையும் போதுதான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடியே என்ன பண்ணிட்டாருங்க, பார்த்துட்டாரு. அதனாலதான் என்ன பண்றாருங்க, அகால பிறவி போல அப்நார்மலி நான் முன்னாடியே என்ன பண்ணிட்டேன், அவரை பார்த்துட்டேன் அப்படின்றதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் மகிமையடைந்த இயேசு கிறிஸ்துவை எப்பதான் பார்க்க முடியும்ன்றது பின்னாடி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவரு சபையானதுக்கு பின்பாக தான் மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும்ன்றது தெரிந்த காரணத்தின் நிமித்தமாக தான் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். அதனால அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலத்துக்கு முன்பே அவர் என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன்றதை நமக்கு சாட்சியாக சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இது 6வது பாயிண்டாக காணப்படுது. அடுத்து 7வது பாயிண்ட்டுக்குள்ள கடந்து போகலாம். இது ஒரு புது பாயிண்ட் தான், எனக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு இது பார்க்கும்போது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். 7வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது வந்து, both of them needed assistance to speak. அதாவது 2 பேருக்குமே யார் தேவைப்பட்டாங்களா? 2 பேத்துக்குமே பேசுவதற்கு யார் தேவைப்பட்டாங்களா? ஒரு உதவியாளர் தேவைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசேக்கு தேவைப்பட்டாருங்களா இல்லைங்களா? யார் தேவைப்பட்டாங்க? ஏன் தேவைப்பட்டாரு? ஆனா பாருங்க, மோசேயை குறித்து நம்ம பார்க்கும்போது வாக்கில் அவர் எப்படி இருந்தாரா, வல்லவனாக காணப்பட்டாரு. அப்படின்ற அந்த மோசே இங்க என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஏன் அப்படி சொல்றாரு? ஆனா அங்க சொல்றாரு, தான் எகிப்தில் இருக்கக்கூடிய சகல சாஸ்திரங்களும் அவர் என்ன பண்ணிருக்காரா, கற்று தேர்ந்தவராக காணப்படுறார். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து வாக்கில வல்லவனாக காணப்படுறார். அப்படிப்பட்ட மோசே இங்க ஏன் தான் திக்குவாயின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறார்? டச் இல்லாம போயிடுச்சா? சிஸ்டர் லாங்குவேஜ் மறந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் யாரோ சொன்னாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. லாங்குவேஜ் ஃப்ளூயன்சின்றதை விட ஃப்ளூயன்சி போயிடுச்சு அப்படின்றதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, இதுல அந்த அந்த வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்றத வார்த்தைக்கு நம்ம H1697 அங்க வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எலாக்வென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏபிள் டு யூஸ் லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ் வெல், எஸ்பெஷலி வென் யூ ஸ்பீக் இன் பப்ளிக். அதாவது அந்த எலாக்வென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வாக்கிலையும் பேச்சிலையும் பொது இடங்கள் இருக்கும்போது கோர்வையாக பேசக்கூடிய தன்மையை வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் எலாக்வென்ட். ஆனா பாருங்க, மோசே இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, எனக்கு இந்த காரியம் தான் என்கிட்ட இல்லை அப்படின்றத சொல்லக்கூடியவராக காணப்படுறார். அதாவது எனக்கு தெரியும், ஆனா எதையும் என்ன பண்ண தெரியாது, இப்ப கோர்வையா கொண்டு போய் என்ன பண்ண தெரியாது, பேச தெரியாது. இப்ப நான் போய் அங்க பேசினேன் அப்படின்னா என்ன என்ன பண்ணிருவாங்க, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா 40 வருஷம் இங்க இருந்த, அந்த 40 வருஷம் மீதி இருக்கக்கூடிய 40 வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. ஏன்னா அவர் எவ்வளவு கல்வியில சிறந்தவராக காணப்பட்டிருக்காராங்க. அப்படி இருந்த மோசே 40 வருஷம் பின்பாக என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியுது, ஆனா எல்லாத்தையும் கொண்டு போய் பார்வோன் முன்னாடி கோர்வையா கொண்டு போய் எனக்கு என்ன தெரியாதுங்க, சேர்க்க தெரியாது. அதனாலதான் அந்த திக்கு வாயின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ஸ் அங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆரோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இது பொருந்துமா? பொருந்துமா? அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஸ்பீக்கரா இல்லையா? பவுலுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? என்ன வார்த்தை? அப்போஸ்தல்.
அப்போஸ்தலர்ன்ற வார்த்தை இல்லைங்களா, அப்போஸ்தலர்கள் பேச்சில வல்லவர்களாக இருந்தார்களா இல்லையா? இருந்தார்களா இல்லைங்களா? ஆனா பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் குட் ஸ்பீக்கரா இல்லையான்றது மட்டும்தான் கேள்விங்க. அவருக்கு சத்திய அறிவு இருக்கா இல்லையான்றது கேள்வி இல்ல. அவர் பேச்சில வல்லவனாக இருந்தாரா இல்லையான்றது மட்டும்தான் என்னங்க கேள்வியா காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப சபையில வந்து ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக்கொள்ளலாம். இல்ல வந்து ஒரு ஜெனரல் கன்வென்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜெனரல் கன்வென்ஷன்ல எல்லாருக்கும் ஸ்பீக்கர் வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? சரி, வேற மாதிரி கேட்கறேன் பாருங்க. இப்ப சபையில வந்து ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கன்வென்ஷன் இருக்கு, ஸ்பீக்கர் யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கருத்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விக்கும் போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எல்லாருமே அமைதியாவே இருக்கீங்க. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஸ்பீக்கரா யார போடலாம் கன்வென்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கருத்து கேட்கறாங்க அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் எப்படி பதில் சொல்லுவோம்னா, நம்மளுடைய இருதயங்கள்ல யார் யாரெல்லாம் நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்கோம் இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கையை தூக்கி பேராக பதிலை சொல்லுவோம். அந்த பெயர்கள்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் பேர் இல்லையா? ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த எலாக்வென்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்த இல்லைங்களா, அது அப்போஸ்தலன் பவுல் கிட்ட இல்ல. அத சொல்றாங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலம் உள்ளவைகள். இது பாருங்க, கொரிந்து பட்டணத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி கருத்து சொல்றாங்க. அவருடைய நிருபங்கள் எப்படி இருக்குதுங்களா? பாரா யோசனையும் பலம் உள்ளவைகளா காணப்படுதான். நிருபம் எப்படி இருக்குதா? வெயிட்டா இருக்குதான். நிருபம் அவர் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா அந்த நிருபத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையா. ஆனா பாருங்க அடுத்தது, சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார். சரீரத்தின் தோற்றம் எப்படி இருக்குதா? அது கூட தேவையில்ல. ஆனா பாருங்க அடுத்தது, வசனம் எப்படி இருக்குதா? அற்பமா இருக்குதான். அவரு வந்து நிருபெல்லாம் எழுதி கொடுத்தாருன்னா வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, படிச்சும் போது வந்து நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனா ஆள் நேர்ல வந்தாருன்னா எப்படி இருக்கிறாரு? பாக்குறதுக்கு நல்லாவே இல்லையா. அது கூட பரவாயில்ல. அடுத்தது சொல்றாங்க பாருங்க, வசனம் எப்படி இருக்குதா அப்படின்னா, வசனம் எப்படி இருக்குதுங்களா? அதாவது அவர் பேசினா உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு என்ன இல்லைங்களா, அவருடைய வசனங்கள் இல்லையா. சோ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கொரிந்து பட்டணத்தார் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்றாங்க. அவர் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு சரியில்லைங்க, ஆனா லெட்டர் வேணா எழுதி கொடுத்தாருன்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, படிக்கும் போது நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களா காணப்படுறாங்க. இது யாருடைய நிலைமையை பத்தி சொல்றாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. அவர்களுக்கு இவர் பதில் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 6வது வசனம். நான் பேச்சிலே கல்லாதவனா அவர் என்ன சொல்றாருங்க? ஆமாப்பா, எனக்கு என்ன தெரியாது, எனக்கு பேச தெரியாதுதான் அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. சோ பாருங்க, நான் பேச்சில எப்படி இருக்கிறேன்? கல்லாதவனா தான் இருக்கிறேன். அறிவிலே கல்லாதவன். பாருங்க எதை சொல்லிட்டாரு இப்ப. எனக்கு பேச வேணா வராது, ஆனா என்கிட்ட என்ன இருக்குது? அறிவு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. பாருங்க, நான் பேசும்போது மற்றவர்களை போல நான் வந்து யாரையும் எழுதி கொடுத்ததெல்லாம் நான் வந்து பேசல. என்னுடைய சொந்த வாயில இருந்து நான் என்ன பண்றேன்? தேவனால கொடுக்கப்பட்ட சத்தியங்களை நான் பேசக்கூடியவனாக காணப்படுறேன்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறார். சோ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம வந்து அநேக சூழ்நிலைகள் எப்படி நினைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன வராதுங்களா? எலாக்வென்ட் இல்லையா அவர்கிட்ட, அதாவது கோர்வையான பேச்சு அவர்கிட்ட இல்லையா. ஏன் கொரிந்து பட்டணத்தை அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி இதை சொல்றாங்க? எதுக்கு அவரை பத்தி இவ்வளவு அவமானப்படுத்தணும் அவர்களை? ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் பாருங்க. நான் பவுலை சார்ந்தவன் என்றும் நான் அப்போலாவை சார்ந்தவன் என்றும் அங்க என்ன பண்றாங்க? சொல்லக்கூடியவர்களா காணப்படுறாங்க. ஏன் பவுல் பேசும்போது அப்போலோவினுடைய பேர் அங்க எடுக்கிறாங்க? ஏன்னா பவுல் எழுதி கொடுக்கறதெல்லாம் கொரிந்துல போய் யார் தெரியுங்களா பேசினாங்களா? அப்போலா தான் போய் பேசியிருக்காரு. சோ பாருங்க, இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு நாம பார்க்கும்போது, அந்த இடத்துல
அப்போலோ வந்து எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கிரீக் பட்டணத்தை சார்ந்தவர், கிரேக்க பட்டணத்தை சார்ந்தவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கிரேக்கர்களுக்கே உரித்தான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது பிரசன்டேஷன் ஸ்கில். அந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ல அப்போலோ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வள்ளுவனாக காணப்படுறாராம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை கொண்டு போய் எழுதி கொடுத்துருவாரு அவர் கையில. இவர் போய் அந்த இடத்துல எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன பண்ணுவாருங்களா, அங்க பிரசங்கமாக பண்ணக்கூடியவராக காணப்படுவாராமா. பேச்சுல கோர்வையோட பிரசன்டேஷன் ஸ்கில்ஸோட அவர் என்ன பண்றாருங்க, பேசக்கூடியவராக காணப்படுறாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல அவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது வந்து பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாரே ஒழிய இந்த கோர்வையாக எல்லாரையும் அந்த நாட்களை வந்து என்ன பண்றாங்க, ஜாலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்ன இல்லைங்க அவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இப்ப நம்ம சத்தியங்கள்லாம் பேசுறோம் இல்லைங்களா, இதே சத்தியங்களை எடுத்துட்டு போய் ஒரு பெயர் சபை பாஸ்டர்ட்ட கொடுத்து பேசுங்கன்னா எப்படி பேசுவார்? நம்மள மாதிரி பேசுவாரா, நம்மளை விட நல்லா பேசுவாரா? என் அன்பு தேவனுடைய ஜனமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்திரிச்சு போகணும்னு சொல்லி மனசே என்ன ஆகாதுங்க, வராது. அப்படியே வார்த்தைகள்ல போட்டு அப்படியே நம்மளை பூசி முழுகி என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே நம்மளை வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். புல் ஃபீட்ல ஏறுறது முக்கியம் கிடையாது, நம்ம கிட்ட எதுதான் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாருங்க. நான் பேச்சில வேணா கல்லாதவனா இருந்துட்டு போறேன், ஆனா என்கிட்ட என்ன இருக்குது, அறிவு இருந்தா போதும். சோ பாருங்க, புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பாயிண்ட் பொருந்தும். நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கிட்டையும் போய் மேல நின்று பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா நம்மளால வந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த இடத்துல இருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியுங்க, அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இது 7வது பாயிண்டாக காணப்படுது. அடுத்து 8வது பாயிண்ட்டுக்குள்ளாக கடந்து போகலாம். both of them rejected their earthly wealth. அதாவது தங்களுடைய மாம்சீக செல்வங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். சோ பாருங்க, இனி வரும் பலன் மேல் எப்படி இருக்காராம், அவரு நோக்கமாய் காணப்படுறாராமா. எகிப்தில் உள்ள எதை விட்டுட்டாரா, அது பொக்கிஷங்களை எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனைகளுக்கோசரம் அதிக பாக்கியம் என்று நினைச்சிட்டாராமா. எதெல்லாம் மோசே விட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா மோசே எகிப்து தேசத்துல எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல காணப்பட்டார்? பார்வோனுடைய குமாரத்தியினுடைய வளர்ப்பு பிள்ளை. அப்படின்னா பார்வோனுக்கு இவர் யாரு, பேரன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இளவரசன், செகண்ட் இன் கமாண்ட். அடுத்தது இவர் தான் அந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும், நியாயமா பார்வோன் ஆயிருக்கணும். ஒட்டுமொத்த உலகமும் இவர் கண்ட்ரோல்ல தான் வந்திருக்கணும். இதை யாராவது வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுவாங்களா? ஆனா மோசே என்ன பண்ணிட்டாருங்களா, அவர் அது சொல்றாரு பாருங்க. சகோதரர் ரசல் அதை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்க. 2909 அவர் சொல்றாரு பாருங்க, பார்ட்டிசிபேஷன் இன் த ஹானர்ஸ் ஆஃப் த ஈஜிப்தியன் கவர்மெண்ட். அதாவது அந்த கவர்மெண்ட்ல அவருக்கு இருந்த மிக உயர்ந்த ஸ்தானத்தை அவர் என்ன பண்ணிட்டாருங்களா, தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். டு டுவெல் இன் லக்ஸரி வித் அதர்ஸ். அதாவது எகிப்து தேசத்துல அந்த டைம்ல இல்லாத அந்த இதே இல்லைங்களா, ஆடம்பரங்கள்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஆடம்பரங்கள் சாதாரண வீடுகள்லயே அந்த இடத்துல காணப்பட்டிருக்குது. அப்படின்னும் போது மோசே இருந்தது எங்க இருந்தாருங்க, அரண்மனையில. அரண்மனையில அவருக்கு இப்படி கை சுண்டினாரு அப்படின்னா 10 பேர் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு வந்து நிப்பாங்க. உச்சிதமான உணவுகளை சாப்பிட்டிருப்பாரு, அதிகப்படியான கல்வியை கற்றுக்கொண்டார். இது எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, அடுத்து கடைசி அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னும் போது, he hoped by allying himself with his own people to preserve his share in the Abrahamic promises. அதாவது ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள்ல தானும் ஒரு நபராக வரணும் அப்படின்ற அந்த காரியத்தை முன்வைத்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்களா, தூக்கி போட்டு வரக்கூடியவராக மோசே காணப்படக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பொருந்துமா, பொருந்தாது? பொருந்துங்களா, பொருந்தாதுங்களா? எப்படி பொருந்தும்? சோ சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர்ல 3வது அதிகாரம் 5ல இருந்து 8 வசனங்கள் வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன். நல்ல கவனி, எபிரேயில் பிறந்த எபிரேயன். அடுத்தது நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி யாரா, பரிசேயனா.
பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று பாருங்க, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பட்டியலா சொன்னார் பாத்தீங்களா, அது எல்லாமே அவருக்கு எப்படி இருந்துச்சுங்களா? எல்லாமே ப்ராஃபிட். நியாய பிரமாணத்தின்படி பரிசேயனா. சோ பாருங்க, அந்த பரிசேயன் வாய்ப்பு அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸுங்களா? மிகப்பெரிய ப்ராஃபிட். ஆனா பாருங்க, எனக்கு அது எல்லாமே லாபமா இருந்துச்சு, ஆனா அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். முக்கியமான ஒரு வார்த்தை இது, நம்ம எல்லாருக்குமே பொருந்து பாருங்க. என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற எதுக்கோசரம்? அறிவுக்கு கோசரம், அறிவின் மேன்மைக்கோசரம் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறார். அந்த அறிவு வெறும் அறிவு மட்டும் இல்லைங்களா, அது என்னுடைய வாழ்க்கைக்கு மேன்மையா காணப்படுதான். இது எல்லாத்துக்கோசரம் நான் என்ன பண்ணிட்டேங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். இந்த அறிவு நமக்கு கொடுத்தாருங்களா இல்லைங்களா? இந்த அறிவு நமக்கு கொடுத்தாருங்களா இல்லைங்களா? கொடுத்தாரு இல்லைங்களா? நாம தூக்கி போட்டோமா இல்லையா? நாம தூக்கி போட்டுட்டோமா, பிடிச்சிட்டு இருக்கோமா? எவ்வளவு டைட்டா பிடிக்க முடியுமோ அவ்வளவு டைட்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு, நான் அது சகோதரர் ரசூல் சொல்றாரு பாருங்க, அது ஒரு சில வார்த்தைகளை அந்த இடத்துல பயன்படுத்தி சொல்றாரு பாருங்க. படிக்கிறதுக்கே ரொம்ப அந்த இடத்துல ஆர்வமா காணப்பட்டுச்சு. சோ பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எதெல்லாம் தூக்கி போட்டாருன்னு சொல்லி பாருங்க. ஆம்பிஷியஸ், ஆனர்ஸ், பொசிஷன், பவர். சோ பாருங்க, அவருக்கு இருக்கக்கூடிய உயர்தரமான அந்த தாளந்துகளை எல்லாம், அதாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகள் எல்லாம் அவர் என்ன பண்றாருங்க? தூக்கி போடக்கூடியவராக காணப்படுறாரு. இஸ் பீயிங் எ circumcised Hebrew, his zeal of the God and his law etc. அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய ஹோம் கம்ஃபர்ட்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருங்க? ஏன்னா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பேற்பட்ட வீட்டுல இருந்து வந்தாரு? நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், பணக்கார வீட்டுல இருந்து வந்தாரு, கப்பல்லாம் வச்சிருந்தாராம். சோ பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாருங்களா? தூக்கி போட்டுட்டு வந்துட்டு கடைசியில ஒரு வார்த்தையை சொன்னாரு, எல்லாரும் துடைத்து போடுகிற தந்தையை போல நான் என்ன பண்ணிருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. சாப்பாட்டுக்கு காசு இல்லாம பிலிப்பு சபையில இருக்கிறவங்க காசு கொடுத்து என்ன பண்றாங்க? இவருக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்பேற்பட்ட காரியங்களை எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு மற்றவர்களே அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த இடத்துல அவர்களுடைய ஊழியத்தை அந்த இடத்துல செய்யக்கூடியவர்களாக காணப்படுறாங்க மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான கருத்து சகோதரர் ரசல் சொல்றாரு பாருங்க. அவர் பாருங்க, வேல்யூபிள்னு சொல்லி, Paul was fitted for a high and social political position both by birth and education. அவருடைய கல்விக்கும் அவருடைய பிறப்புக்கும் அவருக்கு என்ன காரியங்கள் இருந்துச்சா அந்த டைம்ல? இஸ்ரேல்ல மிகப்பெரிய ஸ்தானத்துல அமர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுங்களா? அது எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணிட்டாருங்களா? வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்கோசரம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருங்க? சொல்றார். நம்ம போட்டோமா இல்லையா? போடல. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல எப்படியாவது என்ன பண்ணிடலாம்? தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து 9வது பாயிண்ட்டுக்குள்ள கடந்து போகலாம். Both their request got denied. இரண்டு பேருமே தேவனிடத்துல ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. இரண்டுமே என்ன ஆகுது? நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசே என்ன கோரிக்கை வைத்தாரு? மோசே என்ன கோரிக்கை வச்சாருங்க? எப்படியாவது இந்த கானான் தேசத்துக்கு மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க? கேக்குறாரு. ஆனா பாருங்க, தப்பு பண்ணது என்னமோ இந்த ஜனங்க, ஆனா தண்டனை கொடுத்தது யாருக்கு? அந்த வசனங்களை படிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரியே சொல்லிட்டு வருவாரு. சொல்லிட்டு வந்துட்டு, நீயும் போக மாட்டான், ஆரோனும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாருங்க? சொல்லிடுறாரு. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? என்னாகும் 12வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள் வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பாருங்க, இது யார பத்தி யார் சொல்றது? மோசேயை பத்தி யார் சொல்றாங்க? தேவன் சாட்சி கொடுக்கிறார். சோ பாருங்க, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் எப்படி இருக்கிறான்? உண்மையுள்ளவனாக காணப்படுறான். அடுத்தது, நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது. பாருங்க, மோசேயினுடைய ஸ்தானம் என்ன தேவனுடைய கண்களுக்கு முன்பாக? எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருக்கக்கூடிய மோசேயை கேட்டாலும் the answer is no.
ஏன்? உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும். வார்த்தைகளை பாருங்க அவர் எப்படி சொல்றாருன்னு சொல்லி. மோசே சொல்ற வார்த்தை இதெல்லாம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லிபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டேன். எத்தனை தடவை? 3 தடவை இல்ல, அவர் அநேக தடவை கேட்டார். ஆனா பாருங்க தேவன் சொல்றாரு பாருங்க அடுத்தது. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல கோபம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி. ஒரு வார்த்தையை பாருங்க, என்னை நோக்கி. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை கவனிங்க. போதும் போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். அப்பேற்பட்ட மோசேவுக்கு ஆன்சர் என்னதான்? போதும் போதும், இனிமே என்ன பண்ணானா சும்மா சும்மா என்னைய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை தடவை நீ கேட்டதுக்கோசரம் வேணா நான் என்ன பண்றேன், கன்சிடர் பண்ணி நீ உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணலனாலும் மேல இருந்து வேணா என்ன பண்ணிக்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்றாருங்க, அந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நினைச்சு பாருங்க மோசே என்ன தப்பு பண்ணாரு? ஏன் தேவன் மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கணும்? கண்மலையே ஒரு தடவை தான் அடிக்கணும், 2வது தடவை அடிச்சா கிறிஸ்துவினுடைய அந்த காரியத்துல அது தவறா போயிடுச்சு. ஆனா பாருங்க மோசேக்கு கன்சிடர் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன்னா மோசே எப்படிப்பட்டவனா காணப்படுறான் போது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை தடவை தப்பு பண்றாங்க, சும்மா சும்மா மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா மோசே இத்தனை தடவை வந்து அந்த இடத்துல இவ்வளவு நல்லது பண்ணி ஒரு தடவை தப்பு பண்ணதுக்கு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை குறைக்கணும்? சொல்லுங்க சிஸ்டர். சரி, ஓகே. சோ பாருங்க ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மோசேயினுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது வந்து அவர் எதுக்கோசரம் அத்தனை வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு? நான் இத்தனை வருஷம் உனக்கு அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்து இவ்வளவு அந்த இடத்துல வந்து பக்குவப்படுத்தி இத்தனை வருடங்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறமாக உனக்குள்ள இன்னும் அது என்ன இருக்கு? கண்மையை பார்த்து பேசுறா, தண்ணி வரும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் அத்தனை தடவை அடிப்பாங்க. அப்பனா அவருக்குள்ள என்ன இருந்திருக்குது? அந்த கோபம், இத்தனை வருஷங்கள் வராத கோபம் அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுங்க, வந்துருச்சு. அப்ப பாருங்க அத்தனை வருஷங்களாக கட்டி காப்பாத்தி அந்த குணலட்சணங்கள் அத்தனையும் ஒரே சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சுங்க, போயிடுச்சு. கிறிஸ்துவுக்கு புரோட்டோடைப்பா இருக்கக்கூடியவர் தவறு செய்தால் தேவன் என்ன பண்ண மாட்டார், ஒத்துக்க மாட்டார். அதனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னும் போது அவரை விடலை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பொருந்துமா பொருந்தாதா? இவர் என்ன ரிக்வெஸ்ட் வச்சாரு பாருங்க. மோசே வந்து அந்த இடத்துல வந்து அத்தனை வருஷங்கள் அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய ஜென்ம சுபாவம் அந்த இடத்துல இருந்துச்சு. சரி, ஓகே. இவர் போய் கேட்கிறாரு, எப்படியாவது இந்த கண்ணை என்ன பண்ணிருங்க, கொஞ்சம் குணப்படுத்திருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இவர் என்ன தப்பு செஞ்சாரு வேணான்னு சொல்றதுக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்தை நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஊழியம். கர்த்தர் இயேசுவுக்கு பின்பாக புதிய ஏற்பாட்டுல ஒரு நபரை நமக்கு உதாரணங்களாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா நம்ம யாரை வைத்துக்கலாம்? அப்போஸ்தலனாகிய பவுலை வைக்கலாம். அப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ஒரு கன்சிடர் பண்ணி இந்த கண்ணை மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்றாருங்க? போதும் போதும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுறாருங்க, என்னுடைய கிருபை மட்டும் இருந்தா உனக்கு போதும், இதுக்கு மேல நீ என்ன பண்ணிடாத, என்கிட்ட கேட்காதன்னு சொல்றாரு. வசனங்கள் வாசிங்க. ஏன் என் கண்ணை குணப்படுத்தலன்றது அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் பாருங்க. அவர் கண்ணை சரி பண்ணலையாமா? நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த டைம்ல அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி வேற யாராவது ஊழியம் செஞ்சாங்களா? இல்ல. பாருங்க, அப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒருவர் அந்த கண்ணு குணமா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஊழியங்கள் என்ன பண்ணிருக்கலாம்,
நல்லா உற்சாகமா செஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, அப்படி செஞ்சிருந்தா இவருக்கு என்ன வந்திருக்குமா? மேட்டிமை வந்திருக்குமா? அந்த மேட்டிமை இவருடைய மனசுல வராம இருக்கிறதுக்கு வசரம் என்ன பண்ணிட்டாராமா? அது அவருக்குள்ளேயே வச்சுட்டாராம். என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லி இதுலயே நீ ஊழியம் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருங்க? 14 நிருபங்கள் என்ன பண்ணிருக்காருங்க? அவரால் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இது 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட்ங்களா? 9வது பாயிண்ட். அடுத்து 10வது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். சோ அடுத்து 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமா நம்ம போயிடுறேன். 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னும் போது, 2 பேருமே பின்பாக வரக்கூடிய அந்த நபர்களை என்ன பண்ணிருக்காங்கன்னும் போது, அந்த லீடர்ஸாக அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க அப்படின்றத நாம பார்க்கிறோம். மோசே யாரை ட்ரெயின் பண்ணாரு? யோசுவாவை அங்க ட்ரெயின் பண்ணக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை ட்ரெயின் பண்ணாரு? அவராவது ஒருத்தர். இவரு நிறைய பேர் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருங்க? வளர்த்து விடக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு நாம பார்க்கிறோம். இது 10வது பாயிண்டாக காணப்படுது. அடுத்து 11வது பாயிண்ட்டுக்குள்ளாக கடந்து போகலாம். 2 பேருமே தங்களுடைய அந்த உயிரை என்ன பண்றாங்க அப்படின்னு நாம பார்க்கும்போது, சகோதரர்களுக்கோசரம் அங்க வந்து கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு நாம பார்க்கிறோம். both of them offered their lives for their brethren. மோசே கொடுத்தாருங்களா இல்லைங்களா? டைம் ஆயிடுச்சு, நான் வசனங்களை வாயிலே சொல்லிடுறேன். சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு நாம பார்க்கும்போது, பொன் கன்றுக்குட்டி இருக்கு இல்லைங்களா, அது அந்த இடத்துல வந்து செய்யும் போது அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னும் போது வந்து இவர்கள் மேல கோபம் உங்களுக்கு காட்டக்கூடியவராக காணப்படுறாரு. இவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன் நானு அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. ஆனா பாருங்க, மோசே அவர்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சின்னு என்ன பண்றாருங்க? கெஞ்சக்கூடியவராக காணப்படுறாரு. தப்பு பண்ணது என்னமோ அந்த ஜனங்க, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அங்க போய் கொஞ்சமாதி இவங்களுக்கோசரம் என்ன பண்ணுங்க, மனம் இறங்குங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. அது மட்டும் வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 32:32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீர்களானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதிய உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னோட பேர் என்ன பண்ணிருங்க, கிறுக்கி போட்டுருங்கன்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. தப்பு பண்ணது என்னமோ அவங்க, ஆனா யாரு சாவரன்னு சொல்றாரு. யாருக்கு வரும் இந்த மனசு? நான் தப்பு பண்ணா நீங்க போய் சாவீங்களா? ஆனா பாருங்க, மோசே அங்க அந்த ஜனங்க தப்பு மேல தப்பு மேல தப்பு பண்றாங்க. திருப்பி 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 தேவனே சொல்றாரு, மோசே வேணாம், இவங்க இல்லாம பண்ணிட்டு உன் சந்ததியை நான் என்ன பண்றேன், நான் பெருக பண்றேன்னு சொல்லி மோசே நினைச்சிருந்தாருன்னா, எஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா ஜனங்கள் என்ன இருப்பாங்க? செத்துருப்பாங்க. ஆனா பாருங்க, அங்க போய் அவர் அவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர் வெளிப்படுத்தி காட்டக்கூடியவராக காணப்படுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இது பொருந்துமா பொருந்தாதா? சொல்றாரு பாருங்க, ரோமர் 9:3 வசனத்துல, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று என்ன பண்றேன். அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னும் போது, இந்த இஸ்ரேல் ஜனங்க இருக்காங்க இல்லைங்களா, அவர் கர்த்தரை என்ன பண்ணிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லையா. அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கோசரம் நான் சபிக்கப்பட்டவன் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன பண்றாருங்க, அந்த இடத்துல என்னுடைய உயிரை துச்சமாக அந்த இடத்துல நினைக்கக்கூடியவராக காணப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக காணப்படுறார். இது குறித்து சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும்போது முக்கியமான ஒரு கருத்தை மட்டும் பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் loved the Jewish nation with an intense love அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறார். அவர்கள் அந்த ராஜரீக பிரமாணத்திற்குள்ள வரணும்னு சொல்லி மிகவும் ஆசைப்பட்டு அந்த இடத்துல அவ்வளவு ஆசையாக காணப்படுறாரா, அவ்வளவு அன்பை செலுத்தக்கூடியவராக காணப்படுறாரா தன்னுடைய தேசத்தின் மேல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து இறுதியான பாயிண்ட்டுக்குள்ள நம்ம கடந்து வரலாம். both of them got their blessings. 2 பேருமே அவர்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மோசே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாருங்களா? கானான் தேசத்துக்கு வேணா அவர் போல, ஆனா எங்க வந்துருவாரு? முற்பிதாவாக எங்க வந்துருவாருங்க? இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அவர் வரக்கூடியவராக காணப்படுவாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். உன்னுடைய பிதாக்களுக்கு பதிலாக உம்மொரு குமாரர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. மோசே அவருடைய அந்த காரியத்தை என்ன பண்றாருங்க, பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருங்க, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பாருங்க, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு என்ன பண்ணுவாரு, தந்தருள்வாருன்னு சொல்லி நிச்சயமாக அவர் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இவ்வளவு சாக்ரிஃபைஸும் இவ்வளவு கஷ்டங்களும் அங்க இடத்துல பட்ட காரண நிமித்தமாக தான் கடைசியில் அவங்க 2 பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மளுக்கும் இதே காரியங்கள் தான் ஆசீர்வாதங்களாக கொடுக்கப்பட்டிருக்குது. சோ நம்ம இந்த ஆசீர்வாதத்துல, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு இல்லைங்களா, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க கண்ணில் பாக்குறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கும் அந்த இடத்துல வந்து பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது.
நம்மளும் இதே மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான், கட்டாயத்துக்குள்ளாக தான் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு நல்லா இவங்க 2 பேர் மாதிரியும் ஓடணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சும்மா உட்கார்ந்தாலே எந்த கிளாஸ்ன்னு சொல்லி சொன்னாருங்க, கிரேட் கம்பெனியா. அதாவது கிரியையில அந்த இடத்துல வெளியில காட்டாத குணலட்சணத்துல மட்டும் மனசுல ஏதோ நல்லவங்களாக இருந்தா கூட அந்த இடத்துல என்ன கிளாஸுங்களா, கிரேட் கம்பெனி தானாமா. அதனால நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொண்டு உற்சாகமாக ஊழியம் செய்யும் போதுதான் அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிக்க முடியுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். சோ பாருங்க, ஏற்பாடுகளின் துணை கதாபாத்திரங்கள் அந்த துணை கதாபாத்திரத்தினுடைய ரோலை என்ன பண்ணிருக்காங்க, சரிவர செய்திருக்காங்க. நாம எந்த கதாபாத்திரமா இருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஸ்தானம், அதாவது மணவாட்டி ஸ்தானம். அப்பனா நாமளும் கதாபாத்திரத்தினுடைய கதாநாயகனுடைய மணவாட்டியாக காணப்படுறோம். இவர்களை காட்டிலும் மேலான ஸ்தானம். அவங்களும் கடைசியில் அந்த காரியத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் நாமளும் பெற்றுக்கொள்றோமா இல்லையான்றது நம்மளுடைய சொந்த ஓட்டத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பொறுமையுடன் கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.